ஹாய் மக்கா, நான் உங்கள் தூத்துக்குடி தமிழச்சி. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். ஓகே, அதாவது நம்ம வீட்டில் ரெடி பண்ண சேல்ஸுக்கு வச்ச மீன் குழம்பு மசாலா இது தான். வேணும் அப்படின்றவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு போங்க. பாய். ஹாய் மக்கா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் தூத்துக்குடி சாலை மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். ஓகே, அதுவும் பார்த்திங்கன்னா அடுப்பில் மண் சட்டியில் வைக்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது வீடியோ. வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கடுகு வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை சேர்க்கணும். முக்கியமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, மீன் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளியை சேர்க்கணும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது வேறு மெத்தட் மீன் குழம்பு. இந்த மெத்தடு வேறு. சரிங்களா? நீங்கள் எந்த மீன் குழம்பு வச்சாலும் வைக்கலாம். தேங்காய் வேணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே ஸ்டைலில் வச்சு பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு நல்லா வந்து வெங்காயம் வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலையே வந்து முளைச்ச தக்காளியை தான் நம்ம சேர்க்க போகிறோம். நல்ல சூப்பரான தக்காளி, நாட்டு தக்காளி கையில் நம்ம மசிச்சு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் சேர்த்து நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து கிண்டி விட்ருங்க. பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட குழம்பு மசாலா தூள் சேல்ஸ்க்கு வச்சுருக்கோம். வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. மீன் குழம்பு மசாலா, ஆல் பர்பஸ் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, முட்டை குழம்பு மசாலா எல்லா மசாலாவுமே நம்ம சேல்ஸ்க்கு வச்சுருக்கோம். வேணும் அப்படின்றவங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா அந்த எண்ணெயும் பிரிஞ்சு அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சா, இப்போ தான் நம்ம இவங்கள முக்கியமானவங்கள சேர்க்க போகிறோம். இவங்கள தான் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்க வேணும் அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. மீன் குழம்பு மசாலா இது பார்த்திங்கன்னா நம்ம மண்சட்டியில் போட்டு கிண்டுறனால சீக்கிரம் ஹீட் ஏறிடும். அதனால் கரிஞ்சிடக்கூடாது. மசாலா வந்து ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் அடிச்சிடக்கூடாது. உடனே நம்ம வந்து புளி தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கிற வேண்டியதான். இன்னும் உங்களுக்கு வந்து குழம்பு குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா புளி கரைசலை கூட கொஞ்சம் சேர்த்து அப்படியே சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு மசாலா பத்தலை அப்படின்னாலும் கூட கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம மசாலா வந்து உங்களுக்கு 3 ஸ்பூன் போட்டாலே தாராளமாக திக்னஸ் கொடுக்கும். நல்லா ஒரு சூப்பராக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இது நல்லா கூட்டி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது. நல்லா அந்த புளி தண்ணி, அந்த மசாலா வடை எல்லாம் வந்து போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீனை சேர்க்கணும். இவங்க தான் நம்ம தூத்துக்குடி சாலை மீன். இவங்கள தான் நம்ம உள்ளே இறக்க போகிறோம். இவங்க வந்து நம்மகிட்ட கருவாடாகவும் இருக்காங்க. இவங்க வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இறக்க போகிறோம் இவங்கள. மீனை வந்து உள்ளே இறக்குனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. சரிங்களா? அதுதான். ஏன்னா இது வந்து சின்ன மீன் இல்லையா? ஸோ ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் உடஞ்சிரும். உடனே நம்ம மீனை சேர்த்துட்டு அடுத்து நம்ம தேங்காய் கூட சின்ன வெங்காயம் 2 சின்ன சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இவ்வளோ தான். மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கிறது தான் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் கடல் மீனுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய், சின்ன சீரகம், சின்ன வெங்காயம் சேர்த்து மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி சேர்த்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்தில் வச்சிடலாம். சரிங்களா? ரொம்ப நேரம் உங்களுக்கு டைம் எடுக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தலை அப்படின்றதுனால நம்ம சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த மீன் குழம்பு வேணுமா? ஓகே, நம்மக்கிட்ட இவங்க வந்து சாலை மீன் கருவாடும் இருக்குது. வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்ம வந்து தாளித்து விட்டு தான் வச்சதுனால சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய்.